இன்றைக்கும் நம்ம பழைய சாதத்தில் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். நான் தண்ணியிலேருந்து இந்த சாதத்தை தனியாக எடுத்துடுறேன். சாதத்துலேருந்து தண்ணி எடுத்தாச்சு. நம்ம அது கூட இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, இதை கழுவிட்டு இதை கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பருப்பு போட்டுல அந்த கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி, புது தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சதை நம்ம இந்த சாதத்துக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். மூடி போட்டு குக்கரை வச்சுருக்கேன். 2 விசில் வந்ததும் பார்க்கலாம். நம்ம திறந்து பார்ப்போம். இது கூட தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ரெண்டும் நல்லாயிருக்கும். பழைய சாதம் பொங்கல் ரெடி.